ஹாய் எவ்ரிபடிஸ், வெல்கம் டு SNAV அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜூன் 12 அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட். என்னடா இவன் நடந்து 8 நாள் ஆச்சே, இன்னும் இப்போ வந்து போடுறான்னு நினைக்காதீங்க. 8 நாளாக இப்போ 1 or 2 days முன்னாடி தான் அந்த ரேட் வெளியே வந்துருக்குன்னே அந்த நியூஸ் வந்துச்சு. அந்த ரேட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் 100க்கு ஒரு 60% இந்த இன்ஜின் ஃபெயிலியர், ஹைட்ராலஜிக்கல் ப்ராப்ளம், பவர் கட்டு, இந்த மாதிரியான இதே இருக்குது சொல்லி 60%க்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அந்த பிளாக் பாக்ஸ் அதுவும் கிடைக்கல. அது கிடைச்சா இல்லை இது மட்டும்தான் நடந்திருக்கா, இதுதான் விஷயமா, இல்லை இன்னும் ஃப்ளைட்டில் இன்னும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி இதே ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தை தான் வாங்கி ஏர் இந்தியா வச்சுருந்தாங்க. இது வந்து சேஃபியஸ்ட்டு ஃப்ளைட். ஆனால் இன்றைக்கி அதே இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஒரு பைலட் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தை மேடே. அந்த 19 இயர்ஸ் யங் பாய் எடுத்த வீடியோவில் தான் இந்த ரேட் வெளியே வந்திருக்கு இது பண்ணப்பட்டுச்சு. போலீஸ் அவங்க வீட்டுக்கு அந்த பாயை கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. அது சும்மா ஒரு போஸ்ட் பண்ணுவோம் சொல்லி எடுத்த வீடியோ, ஃப்ளைட் கிட்ட போகுதேன்னு சொல்லி. ஆனால் அந்த வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டிருப்பாங்க அந்த வெடிக்கிறத. அந்த வெடியை போட ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கிட்ட ஒரு குட்டியாக ஒன்று தெரியும், அதுதான் ரேட்டு. இந்த ரேட் 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம், பவர் கட் ஆயிடுச்சு, ஒரு பவருமே இல்லை. அப்புறம் ஹைட்ராலஜிக்கல் பவர் எதுவுமே இல்லை. அதுலேருந்து தவிச்ச ரமேஷ் விஸ்வகுமார் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ளைட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் லைட் பிளிங்க் ஆகி போச்சுன்னு சொன்னார். அந்த சத்தம் தான் ரேட்டோட சத்தம். ரேட் வந்துட்டாலே லைட் பிளிங்க் ஆகிட்டு தான் வரும். இப்போ வரைக்கும் 60% ப்ரூவ் ஆகிருக்கு. இனிமேல் அந்த பிளாக் பாக்ஸ் கிடச்சோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தடா நான் போகிற வீடியோ ஒரு கொஸ்டின்ஸ் வீடியோ. அதை நீங்கள் அதை பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்டில் ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட்